நான் டெர்ரி கில்லிப் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட செவிலியர், சமூகத்தில் பக்கவாத நோயாளிகளுடன் பணியாற்றுகிறார். டெர்ரி, ஒரு சமூக செவிலியர் என்ன செய்கிறார்? மாட்ரில் கேம் பல்வேறு சமூக செவிலியர்கள் உள்ளனர். ஆனால் அடிப்படையில் ஒரு சமூக செவிலியர் நோயாளிகளுக்கு அவர்களின் சொந்த வீட்டில் செவிலியர் பராமரிப்பை வழங்குகிறார். அதனால் சமூகத்தில் பல்வேறு வேடங்களில் செவிலியர்கள் இருக்கிறார்கள். சிலர் சிறப்பு வல்லுநர்கள், உதாரணமாக சிறுநீர் கட்டுப்பாட்டு செவிலியர்கள் அல்லது ஸ்டோமா செவிலியர்கள் அல்லது சுவாச செவிலியர்கள் போன்றவை இருக்கலாம். சமூகத்தில் மாவட்ட செவிலியர்கள் உள்ளனர். அவர்கள் தங்கள் வேலையில் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார்கள். சமூக பக்கவாத செவிலியர்களும் உள்ளனர். சமூக பக்கவாத சேவைகள் உள்ள பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள். சமூக பக்கவாத செவிலியர்கள் பக்கவாத நோயாளிகளின் வீட்டில் பராமரிப்பை ஒருங்கிணைக்கிறார்கள் மற்றும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு மாற்றத்தை மென்மையாக செய்கிறார்கள். அன்னைக்கு ஒரு செவிலியர் தேவைப்பட்டால் நான் அவர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? சமூக சேவைகளை அணுக சிறந்த வழி உங்கள் ஜிபியுடன் இணைக்கப்பட வேண்டும். சமூகத்தில் மக்கள் தேவைப்படும் முதன்மை இணைப்பு இதுவே. பின்னர் ஜிபியின் பயிற்சி செவிலியர்கள் உள்ளனர். அவர்கள் உங்களை மாவட்ட செவிலியர் சேவைகளுக்கு பரிந்துரைக்கலாம், சமூக பக்கவாத குழுவுக்கு உங்களை பரிந்துரைக்கலாம் மற்றும் உங்களுக்கு தேவையான சேவைகளுடன் இணைக்கலாம். எந்த பக்கவாத நோயாளியும் ஒரே மாதிரியானவர் அல்ல. இது ஒரு சிக்கலான நோய் மற்றும் மக்களுக்கு வெவ்வேறு தேவைகள் உள்ளன என்று நாம் கேட்டுள்ளோம். எனது தேவைகள் என்ன என்பதை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? நாங்கள் உங்களை மதிப்பீடு பண்ணுறோம். செவிலியர்கள் மக்களை முழுமையாக மதிப்பீடு செய்வதில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் அவர்களின் தேவைகள் என்ன என்பதை பார்க்கிறார்கள். அவர்களை முழு மனிதரை பார்க்கிறார்கள். அவர்களின் உடல் மட்டுமல்ல, அவர்களின் மன மற்றும் ஆன்மீக தேவைகளையும் பார்க்கிறார்கள் மற்றும் அந்த பக்கவாதம் அவர்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அதனால் வீட்டிலே தேவைகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. நான் எனக்கு தேவையான ஆதரவு கிடைக்கவில்லை என்று உணர்கிறேன். ஒரு சமூக செவிலியர் என்னை எவ்வாறு உதவ முடியும்? சமூக செவிலியர்கள் உங்கள் ஆதரவுக்கு தேவையானவற்றில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். ஒரு சமூக செவிலியர் இணைக்கும் பிற சேவைகள் உள்ளன. நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீர்கள் அப்படின்பதில் தான் அனைத்தும் அமையும். தேவைகள் மதிப்பீட்டு சேவைகள் உள்ளன. அவர்கள் மற்றொரு குழுவினர். அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களின் தேவைகளை நிர்ணயிக்கிறார்கள். சிலருக்கு குளிப்பது மற்றும் உடை அணிவது போன்றவற்றில் உதவி தேவைப்படலாம். மற்றவர்களுக்கு வீட்டு பணிகளில் உதவி தேவைப்படலாம். ஆனால் மக்கள் தங்கள் சொந்த வீட்டில் ஓசோ நேரம் வேண்டுமானாலும் வாழ்வதற்காக எப்போதும் ஆதரவு அளிக்க முயல்கிறோம். அதுவே அவர்கள் வாழ விரும்பும் இடமாக இருந்தால். நான் எனக்கு தேவையான ஆதரவு கிடைக்கவில்லை என்று உணர்கிறேன். ஒரு சமூக செவிலியர் என்னை எவ்வாறு உதவ முடியும்? சமூக செவிலியர்கள் உங்கள் ஆதரவுக்கு தேவையானவற்றில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். ஒரு சமூக செவிலியர் இணைக்கும் பிற சேவைகள் உள்ளன. நீங்கள் அன்று எந்த பகுதியில் வசிக்கிறீர்கள் அப்படின்பதில் தான் அனைத்தும் அமையும். தேவைகள் மதிப்பீட்டு சேவைகள் உள்ளன. அவர்களுடைய மற்றொரு குழுவினர். அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களின் தேவைகளை நிர்ணயிக்கிறார்கள். சிலருக்கு குளிப்பது மற்றும் உடை அணிவது போன்றவற்றில் உதவி தேவைப்படலாம். மற்றவர்களுக்கு வீட்டு பணிகளில் உதவி தேவைப்படலாம். ஆனால் மக்கள் தங்கள் சொந்த வீட்டில் ஓசோ நேரம் வேண்டுமானாலும் வாழ்வதற்காக எப்போதும் ஆதரவு அளிக்க முயல்கிறோம். அதுவே அவர்கள் வாழ விரும்பும் இடமாக இருந்தால். ஒரு பக்கவாதத்துக்கு பிறகு எனக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாற்றங்களை உணர்ந்து கொள்வேன் மற்றும் அதை பற்றி கொஞ்சம் வெட்கப்படுவேன். வெளியே சென்று சமூகத்துடன் கலந்து கொள்ளவும் எனது நண்பர்களை சந்திக்கவும் விரும்பவில்லை. எனக்கு என்ன ஆலோசனை உங்களிடம் உள்ளது? எனது ஆலோசனை உங்களுக்கு பக்கவாதத்திற்கு பிறகு மனச்சோர்வு ஏற்படலாம் என்பதை உணர வேண்டும். சிலருக்கு இது அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றமாக இருக்கிறது. சிலருக்கு ரொம்ப மிதமான பக்கவாதம் இருக்கலாம், பெரிய தாக்கம் இருக்காது. சிலருக்கு இது பெரிய மாற்றமாக இருக்கும். அவர்கள் இனி ஓட்ட முடியாது. அவர்கள் வெளியே சென்று அவர்கள் செய்தவற்றை செய்ய முடியாது. அவர்கள் மனச்சோர்வு, தனிமை மற்றும் சமூகமாக விலகியிருப்பது போன்ற உணர்வுகளை உணர்வதற்கான ஆபத்தில் உள்ளனர். எனவே உங்கள் பக்கவாதத்திற்கு முன்னிருந்த சமூக வலையமைப்புகளை பராமரிக்க வேண்டும் என்பதே எனது ஆலோசனை. மக்கள் சிலருக்கு சமூக வலையமைப்புகள் உள்ளன. அவர்கள் தேவாலய குழுக்களில் சேர்ந்துள்ளனர், சமூக குழுக்களில் சேர்ந்துள்ளனர், சேவை கிளப்புகள், விளையாட்டு அணிகள் மற்றும் அவர்கள் சமூகத்தில் உள்ள மக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய அந்த இணைப்புகளை ஓரளவுக்கு பராமரிக்க முடிந்தால் அது அவர்களுக்கு தனிமை மற்றும் மனச்சோர்வு உணர்வுகளை தவிர்க்க உதவும். நான் பக்கவாதத்தை அனுபவித்த பிறர் சந்திக்கக்கூடிய இடம் சமூகத்தில் உள்ளதா?
சில பக்கவாத சங்கங்கள் அல்லது பக்கவாத அறக்கட்டளைகள் பக்கவாத கிளப்புகளை வைத்திருக்கலாம். அங்கு பக்கவாதம் ஏற்பட்ட பிறர் சென்று பரஸ்பர ஆதரவை பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் பக்கவாதத்தை அனுபவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் அதற்கான அர்த்தம் மற்றும் அதனால் ஒருவருக்கொருவர் ஏற்படும் விளைவுகளை அறிவார்கள். அவர்கள் ஆதரவு பெறுவதற்காக அங்கு செல்கிறார்கள். சமூக செயல்பாடுகளுக்காக, சில கல்வி, சில உடற்பயிற்சி. பக்கவாதம் ஏற்பட்ட நபரின் பராமரிப்பாளருக்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க இது மிகவும் நல்லது. அவர்கள் தங்கள் பக்கவாத நபரை பக்கவாத கிளப்பில் உள்ளவர்களின் கையில் பாதுகாப்பாக வைக்க முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் கவனிக்கப்படுவார்கள், பராமரிக்கப்படுவார்கள். பின்னர் பராமரிப்பாளர் சிறிது ஓய்வு எடுக்க முடியும். பகவாதத்தை அனுபவித்த நபரை பராமரிப்பாளர்கள் கவனிக்க சமூகத்தில் கிடைக்கும் சேவைகள் என்ன? பல சேவைகள் உள்ளன. பகவாத அறக்கட்டளை நடத்தும் பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்கள் உள்ளன. அவை பராமரிப்பாளர்கள் ஒன்றாக சந்தித்து பேசவும் பகிரவும் பகவாத நோயாளியை 24 மணி நேரம் பராமரிப்பது பற்றி உணர்வுகளை வெளிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு. சில தனியார் வழங்குனர்கள் பகவாத நோயாளிகளுக்கான நாள் பராமரிப்பு திட்டங்களை வழங்குவார்கள். சில நேரங்களில் அவற்றுக்கு செலவு இருக்கும், ஆனால் அது பெரும்பாலும் குறைந்தது மற்றும் கைகூடானது. மேலும் அது பராமரிப்பாளர்களுக்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க மற்றொரு வாய்ப்பை வழங்குகிறது. மற்றும் அது அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 28 நாட்கள் வரை ஓய்வெடுக்க நேரம் வழங்க முடியும். மிதமான முதல் கடுமையான பக்கவாதத்தை அனுபவித்தவர்கள் அவர்கள் முற்றிலும் செயலிழந்திருக்கலாம். அதாவது அவர்கள் முன்பு இருந்தபடி நகர முடியாது. தோல் பராமரிப்பது எவ்வளவு முக்கியம்? மிகவும் முக்கியம். படுக்கையில் நகர முடியும் என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியம். ஏனெனில் பெரும்பாலானவர்கள் அவர்களின் குதிகால் அல்லது முதுகில் அழுத்தம் ஏற்படும் பகுதியை உருவாக்குவார்கள். அதனால் நகர்வது முக்கியம். படுக்கையில் நகர்வதன் முக்கியத்துவத்தை அறிதல் முக்கியம் மற்றும் நிலையை மாற்றுவது முக்கியம். தலையணைகளை ஆதரவாக பயன்படுத்தி உங்களை அல்லது உங்கள் அன்புக்குரியவரை கவனமாக படுக்கையில் எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை அறிதல் முக்கியம். மிகவும் கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டவர்கள் மற்றும் முற்றிலும் செயலிழந்தவர்கள் குறிப்பாக எவ்வாறு முறையாக திரும்புவது என்பதை அறிதல் முக்கியம். பக்கவாதம் ஏற்பட்ட சிலர் தங்கள் சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பு முன்பு இருந்தபடி இல்லை என்பதை கவனிக்கிறார்கள். மேலும் அவர்கள் விழுவதற்கான ஆபத்தில் உள்ளனர் என்று உணரலாம். விழாமல் இருக்க உங்களிடம் ஏதேனும் ஆலோசனை உள்ளதா? அவர்கள் விழுவதற்கான ஆபத்தில் இருந்தால் மற்றும் அவர்களின் சமநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறுவதற்கு முன் ஏதேனும் நடக்க உதவும் சாதனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் வழங்கப்பட்ட சாதனத்தை பயன்படுத்துவது முக்கியம். மேலும் அவர்கள் தங்கள் உயரம் மற்றும் தேவைக்கு சரியான சாதனம் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கும். அதை அறையின் மூலையில் நிறுத்தி உங்கள் வழியை சுற்றி செல்ல நாற்காலிகளை பிடிக்க வேண்டாம். உங்களுக்கு வழங்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துங்கள். பின்னர் தரையில் உள்ள பாய்கள் மற்றும் அவை தளர்வாக இல்லாததை உறுதிப்படுத்துவது போன்ற உணர்வுபூர்வமான முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. மின்கம்பிகள் வழியில் இல்லாததை உறுதிப்படுத்துவது. உங்களுக்கு வழங்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துங்கள். பின்னர் தரையில் உள்ள பாய்கள் மற்றும் அவை தளர்வாக இல்லாததை உறுதிப்படுத்துவது போன்ற உணர்வுபூர்வமான முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. மின்கம்பிகள் வழியில் இல்லாததை உறுதிப்படுத்துவது. அப்படியானால் நீங்கள் விழுவதற்கான அபாயத்தை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். உங்களுக்கு விழுவதற்கான அபாயம் மிகுந்தால் முதியோர் நிபுணர்கள் விழுந்துவிட்டால் பயன்படுத்த ஹிப் பாதுகாப்புகளை பரிந்துரைக்கலாம். அவை மிகவும் நல்ல சாதனங்கள். மேலும் அவை விழுவதற்கான அபாயம் மிகுந்தவர்களுக்கு மன நிம்மதியை அதிகரிக்கும். அவை ஹிப் ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கும், சரிதானா? ஆம், அவை அப்படித்தான் இருக்கும். அப்படியான நீங்கள் விழுந்தால் அவை தாக்கத்தை இயக்கும். ஆம், அவை உள்ளாடைகளில் இணைக்கப்பட்டுள்ளன. கொம்பன் நன்கு ஆராயப்பட்டு அவற்றை பயன்படுத்தும் மக்களால் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. மேலும் அவை உங்கள் பக்கவாதத்தின் மேல் எலும்பு முறிவை ஏற்படுத்தும் அபாயத்தை உண்மையில் குறைக்கின்றன. நான் தொலைக்காட்சியில் கடிகாரங்களைப் போல தோற்றமளிக்கும் அல்லது கழுத்தில் அணியக்கூடிய இந்த அலாரங்களுக்கு விளம்பரங்களை பார்த்துள்ளேன். பக்கவாதம் ஏற்பட்டவர்களுக்கு அவை எவ்வளவு முக்கியம்? மீண்டும் அவற்றை தேவைப்படுகிறார்களா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு ஒன்றில் முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறோம். மேலும் அவற்றுக்காக அவர்கள் எப்போதும் செலுத்த வேண்டியதில்லை. அவர்கள் தங்களுடைய நலன்களை பயன்படுத்தி அதற்கான செலவை செலுத்த உதவலாம். தனியாக இருக்கும் அல்லது அவர்களின் பராமரிப்பாளர் இல்லாத நேரங்களில் தனியாக இருக்கும் மக்களுக்கு
அவை ஒரு பொத்தானை அழுத்தியவுடன் யாராவது அங்கே இருப்பார்கள் என்ற மன நிம்மதியை அளிக்கின்றன. மற்றும் நீங்கள் செய்துள்ள ஏற்பாடுகளின் அடிப்படையில் அலாரம் அழைப்புக்கு பதிலளிக்கும் பல்வேறு சேவைகள் மற்றும் பல்வேறு வழங்குனர்கள் உள்ளனர். ஆனால் மன நிம்மதிக்கான முதலீடாக அவை மிகவும் மதிப்புமிக்கவை. மிக்க நன்றி டெர்ரி. எனக்கு மகிழ்ச்சி.